வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஆக்சுவலாக இங்கே ஒரு நண்பர் வீட்டில் வந்து ஆள் ஆடுறாங்க. ஆள் ஆடுறதுன்னா சுகர்கேன் ஜூஸை அது ஜாகரி தயாரிக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஆலப்பால் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன், எப்படி ஜாகரி தயாரிக்கிறாங்க, ப்ளஸ் எப்படி ஆலப்பால்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க பெரிய மிஷினில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா அணியாலை முருகர் மலை. இது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஓகே நண்பா, ஒரு என்ட்ரன்ஸில் பார்த்தல அவர் தான் இப்போது அவங்க கரும்பு தான் ஆடிட்டுருக்காங்க ஆலையில். ஸோ போக சொல்லியிருக்காரு. அடி ரோடு தான் கரட முரடாக இது, பட் ஸ்டில் மேனேஜ் பண்ண முடியுது. இதுதான் இயற்கை சூழலியல் கிராமத்தில். அம்மாடி, இதுதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ. ஓகே நண்பா, இப்படி தான் வந்து கரும்பு உள்ள விட்டோம்னா ஆலப்பால் வெளியே வரும். இது பாடுறா, இதோ எடுத்து வச்சுக்கிறாங்க பாரா. ஓகே நண்பா, இது மோட்ரு ஆன் பண்ணிவிட்டு இப்போது கரும்பு விட்டோம்னா அது வந்து பால் வந்து தனியாக பிரிக்கும், பாலும் சக்கையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த பைப்பு வழியாக வந்து கொப்பரைக்கு போவோம். வாங்க காமிக்கிறேன். ஸோ இந்த பைப்பு இங்கே கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. பார்த்திங்கன்னா ஆலப்பால் இங்கே வந்து இது வந்து இதுக்கு போயிடும். இது வந்து அரை கொதி நிலையில் வந்து விட்டுருவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அது வந்து மெயின் அடுப்பு, அது வழியாக வந்து இதில் வந்து அந்த ஈட்டம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதுவே. ஸோ இது வந்து அரை கொதி நிலையில் இருக்கும். அதை எடுத்து அதுக்கப்புறம் மெயின் கொப்பரைக்கு மாற்றிக்குவாங்க. ஈஸியாக டைம் வந்து வேஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க அந்த காலத்துலேருந்து. ஸோ இது பார்த்திங்கன்னா மெயின் அடுப்பு தான் வந்து அந்த இது கோதியே வந்து விடுவாங்க. அதே வந்து ரீசைக்கிள் பண்ணிக்குவாங்க. தலைவர் திரும்பிக்கின்னு இருக்க கேமரா காமிச்சோடனே. ஸோ இது கொதித்து முடிஞ்ச உடனே எடுத்து இந்த பலகை மாதிரி இருக்கும், இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சிப்பி இது வந்து இந்த ஓடு ஒன்று வந்து சிப்பின்னு சொல்லுவாங்க. இது உள்ளே வந்து அந்த பாகு வெள்ளைக்கட்டி பாவு எடுத்து இது உள்ளே போட்டுருவாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஆனால் பேச மாட்டேங்கிறாரு. இவர் தான் கரும்பு ஓனர் ஸ்பான்சர் பண்ணார் இன்றைக்கி ஆலப்பால் எல்லாத்தையும். அதுதான் மேக்ஸிமம். ஸோ இந்த சிப்பி வந்து அது ஆறின பிறகு என்ன பண்ணுவாங்க, தனியாக வெல்லம் வந்து எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் சாக்கு பையில் எடுத்து போட்டு கமிட்டிக்கு அனுப்ப வேண்டியது தான். ஸோ மேக்ஸிமம் அவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. இது கோது வந்து அப்படியே ரீசைக்கிள் பண்ணிக்கிறது. வேணா அந்தாண்ட போயிட்டு காமியாங்க க்ளோஸ் அப் ஷாட்டில். இப்படி போ, பார்ப்பலாம். இதை மைக் வச்சுக்கோ.
வேணா நீயே கூட பேசிக்கோ. அடுப்பு வேணும் தள்ளுறீங்க திஞ்சிட்டு போகுது. மாமா வந்து அடுப்பு எருவிட்டு எந்த கலரில் இருக்கிறாரு பாரு ஓனரு. ஆயுதத்தெல்லாம் காட்டினா தான் காட்டினீங்க. ஆயுதலாம் அதான் வெள்ளம் ஆறி போகிறதுயா. நீ தான் பேசுகிறேன்னா பேச மாட்டேங்க. நீ தான் இன்னும் ஜாலியாக சார் என்ன சார் பண்ணுறீங்க? அப்பா வெக்கப்படுறாரு. இந்த 2 மாடு தான் வாய்க்குது. இதுதான் கரும்பு ஏற்றின வருதுன்னு சொல்லு. மாட்டு வண்டி அது ஓகே நண்பர்களே, கீழே இந்த 2 மாடு நின்றுட்டு இதுதான் வந்து கரும்பு வெட்டி தோல் உரிச்சு இருக்கும்போது கரும்பு. இந்த மாடு தான் வந்து 2 டன்னு பக்கம் மாட்டு வண்டியில் கொண்டுட்டு வராங்க கரும்பு அடிக்கிற இடத்துல. இது நல்லா பாகு பட்டியா எவ்வளோ அழகுனால. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள்? இது சரியான தண்ணியில் விட்டா அப்படியே சுத்தமாக பார்த்து. ஓ இங்கே பார்த்துக்கிறவனுங்க எப்படியா இப்படி ஓய்வுது. ஆனால் அவருக்கு ஓய்வு மாட்டேங்குது. ரெண்டு போகிற உடம்பு ஓகே நண்பா, ஆலப்பழம் குடிச்சு முடிச்சாச்சு. இது ஃப்ரூட்டி இல்லை, இது ஆக்சுவலாக ஒரிஜினல் கரும்பு சாறு. ஸோ அது வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறோம் பிடிச்சிட்டு. ஓகே, இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். கரும்பு காட்டிலிருந்து உங்கள் சக்திகள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.